அனைவருக்கும் வணக்கம். ஹையர் செகண்டரி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் எப்போதுமே இயற்கையாக வரக்கூடியது. ஒன்று, அகாடமிக் கோர்சஸ் இருக்கிறது, வொகேஷனல் எஜுகேஷன் இருக்கிறது. நம்ம அகாடமிக் கோர்சஸ்ங்கிறச்சு மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பியூர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, then commerce, economics, accountancy, history, business, maths, accountancy, commerce, computer science. இதெல்லாம் பொதுவாக கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸாக இதில் இருக்கின்றன. வொகேஷனல் கோர்சஸ்ங்கிறச்சு அதை ரெண்டு பிரிவாக பிரிக்கிறோம். ஒன்று என்ஜினியரிங் சைட், இன்னொன்று காமர்ஸ் சைட். காமர்ஸ் சைடில் வந்தோம்னா அக்கௌண்டன்சி, ஆடிட்டிங், ஆஃபீஸ் செக்ரட்டரிஷிப் போன்றவை இருக்கிறது. மற்றொன்று தொழிற்கல்வியிலேயே பார்த்தோமேனா இன்ஜினியரிங் சைட். அதில் பொதுவாக ஜெனரல் மெஷினிஸ்ட், டொமஸ்டிக் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், ட்ரிபிள் இ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கோர்சஸ், எலக்ட்ரிக்கல் மோட்டார் ரீவைண்டிங், இது போன்ற பல தொழிற்கல்விகள். அது தவிர அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கோர்சஸ் இருக்கின்றன, கிராப் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி பல தொழிற்கல்விகள் இருக்கின்றன. கல்வி திட்டத்திலே தொழிற்கல்வி ஏன் கொண்டு வரப்பட்டது என்றால், ஒரு மாணவன் 12ஆம் வகுப்பு முடித்த உடனேயே ஒரு வேலை தேடி சென்றால் அவன் திறமையுடன் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் மாணவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கிறதா என்று கேட்டால், வேலை வாய்ப்புகள் உடனடியாக கிடைக்கவில்லை என்றாலும் அந்த வொகேஷனல் ஸ்கில்லை எடுத்துக்கொண்டு வெளியே செல்கின்றார். அவ்வாறு வொகேஷனல் எஜுகேஷன் பகுதியில் படிக்கின்ற மாணவர்கள் தாங்கள் முடித்தவுடன் நேரடியாக ஒரு ஃப்ரீலான்ஸ் தொழில் பயிற்சியாளராக, ஒரு ஒர்க்கராக, ஒரு டெக்னிக்கல் சேவியாக, ஒரு தொழிற்கூடத்தில் சென்று மேலும் பயிற்சியை பெற்று அதன் மூலமாக தொழில் வல்லுநராகவும் ஆகலாம். இந்த மாதிரி வொகேஷனல் எஜுகேஷனிலே என்னுடைய அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது, அந்த மாணவர்கள், பெரும்பான்மையான மாணவர்கள் 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் உடனே வேலைக்கு செல்வதில்லை. அவர்கள் என்ஜினியரிங் காலேஜுக்கு செல்கின்றார்கள். அங்கு இங்கே ஜெனரல் மெஷினிஸ்ட் படித்தால் அங்கு கூடுமான வரையில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செல்வார்கள். நீங்கள் ட்ரிபிள் இ படித்தால் கூடுமான வரையிலும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் செல்வார்கள், பிஇ எலக்ட்ரானிக்ஸ், அதே போல் எலக்ட்ரிக்கல் செல்வார்கள், அதே போல பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செல்வார்கள். சிலர் மாற்றியும் போவார்கள், சிவில் இன்ஜினியரிங் போவார்கள். இப்பொழுது நிரம்ப கோர்சஸ் இருக்கின்றன. 80க்கும் மேலான டெக்னாலஜி கோர்சஸ் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது பார்த்தோமே என எந்த ஒரு 12ஆம் வகுப்பு தொழிற்கல்வியில் முடித்து செல்கின்ற மாணவனும் உடனே கேட்பது கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஐடியும் கல்லூரி நோக்கி செல்கிறார்கள். அதேபோல் அதற்கு உயர்ந்த நிலைமையில் பெரும்பான்மையான மாணவர்கள் டேட்டா சயின்ஸ் செல்கிறார்கள், அல்லது டேட்டா சயின்ஸ் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செல்கிறார்கள், அல்லது ஏஐ அண்ட் எம்எல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் செல்கின்றார்கள். ஏனெனில் எந்த ஒரு பிரான்ச் இன்ஜினியரிங் காலேஜில் போனாலும் அந்த பிரான்ச்சில் ஒரு ஏஐ டூலோட பழக்கம் இருந்தால்தான் அந்த அப்ளிகேஷன் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஏனெனில் ஏஐ என்பது ஒரு ஜெனரிக் கோர்ஸாக ஆகிவிட்டது. எதோடு வேணாலும் அதை தொடர்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா ஒவ்வொரு துறையிலும் டூல் தயாரிக்க வேண்டும். அந்த டூல் தயாரிக்கின்ற அளவிற்கு செல்லுகின்ற மாணவர்கள் தான் டேட்டா சயின்ஸில் செல்ல வேண்டும், அல்லது ஏஐ பிளஸ் எம்எல்இல் செல்ல வேண்டும், அல்லது டேட்டா சயின்ஸ் வித் ஏஐ செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தில் செல்கிறார்கள். தவறு எதுவில்லை. ஆனால் அவர்கள் பிஇ மெக்கானிக்கல் முடித்து வெளியே வந்தாலும் சரி, பிஇ சிவில் முடித்து வந்தாலும் சரி, அல்லது பிஇ டேட்டா சயின்ஸ், அல்லது பிசிஏ டேட்டா சயின்ஸ், அல்லது பிடெக் டேட்டா சயின்ஸ், எம்டெக் டேட்டா சயின்ஸ் எது முடித்து வந்தாலும் கம்பெனியில் அவர்கள் செல்லுகின்ற பொழுது அவர்களிடம் அந்த ஏஐ டூலுக்கான அறிவாற்றல் இருக்கிறதா, ஸ்கில் செட் இருக்கிறதா என்றுதான் பார்ப்பார்கள். எந்த ஒரு தொழிற்கூடத்திலும் கேம்பஸ் இன்டர்வியூவில்
எந்த கம்பெனியாக இருந்தாலும், சிடிஎஸ்ஸாக இருந்தாலும், இன்ஃபோசிஸாக இருந்தாலும், டிசிஎஸ்ஸாக இருந்தாலும், எல்என்டியாக இருந்தாலும் சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை கம்பெனியும் இந்த ஸ்கில் செட்டில் இருக்கிறது. உதாரணத்திற்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டிலேயே ஒரு மாணவன் சேர்ந்தானேன்னா அவருடைய ஏஐ டூலான ChatGPT, கோபைலட் போன்ற 12 வகையான அந்த டூல் கிட்ஸில் நாலேஜ் என்ன இருக்கிறது பார்க்கிறார். எப்படி ஆப் டெவலப்மெண்ட் என்பது ஒரு புறம் இருக்கிறதோ அதேபோல் ஏஐ டூல் டெவலப்மெண்ட் என்று மறுபுறம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது ஆக்கப்பூர்வமான செயல் தானே தவிர அழிக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. எனவே மாணவர்கள் கற்றலில் மேம்படுதல் வேண்டும், அந்த ஸ்கில் செட்டில் மேம்பட வேண்டும். அதற்காக இந்த வொகேஷனல் கோர்சஸ் வழியாகவும் அவர்கள் செல்லலாம். ஆனால் வொகேஷனல் கோர்சஸ் மூலமாக செல்பவர்கள் ஒரு பிஇ பிடெக் செல்லுகின்ற பொழுது அங்கே பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மீண்டும் படிக்க வேண்டியிருக்கிறது. படிப்பது அப்பொழுது அறிவை தேடுவது ஒரு அடிஷனல் பேர்டன் என்று எடுத்துக்கொண்டாலும் பள்ளி பருவத்திலே 11, 12ஆம் வகுப்பிலே அவர்கள் மதிப்பெண்ணை அதிகம் பெறுவதற்கு வொகேஷனல் கோர்சஸை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனால் தான் பெரும்பான்மையான மாணவர்கள் ஜெனரல் மெஷினிஸ்ட் என்கின்ற கோர்ஸையும் EEE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் என்கிற கோர்ஸையும் எடுத்துக் கொள்கிறார்கள். இன்று எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டிலையும் அதிகமாக தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகளுக்கு ஏற்ப மாணவர்கள் கல்லூரிக்கு சென்று பயன்பட வேண்டும். நிறையாக எலக்ட்ரானிக் கோர்சஸ் வந்து கொண்டிருக்கின்றன. சிலிகான் சிப்ஸ் இந்தியாவில் பல கம்பெனிகள் உருவாக இருக்கின்றன. இதுவரையில் சிலிகான் சிப்ஸை நாம் உருவாக்கவில்லை என்றாலும் இப்பொழுது விரைவாக இன்னும் 6 மாத காலத்திலே இந்தியாவில் சிலிகான் சிப்ஸ் தயாரிக்கப்பட உள்ளன. எவ்வாறு அமெரிக்காவிலே பே ஏரியாவில் சிலிகான் வேலி ஏரியா என்று சொல்லுகின்றோமோ அதேபோல் இந்தியாவிலும் சிலிகான் வேலி ஏரியா ஒன்று உண்டாகும். அந்த சிப்ஸ் தயாரிக்கின்ற பொழுது அந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸுடைய வல்லுமை நிச்சயமாக தேவைப்படும். அவர்கள் வல்லுநராக ஆக வேண்டும். அதற்காக அடிப்படை கல்வியை 11th 12th நாம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கொடுக்கின்றோம். இது தேசிய மேல்நிலைப் பள்ளியில் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கின்றன. அங்கே மாணவர்களுக்கு அங்கேயே ஏஐ டூலும் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. அங்கேயே நீங்கள் பார்த்தீர்களேயானால் அவர்களுக்கு அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டிலே தேவையான சாஃப்ட்வேரை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி அவர்களுக்கு எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸிலே பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் அங்கே மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிறதோ அவையெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. அதே போல் ஜெனரல் மெஷினிஸ்ட் கோர்ஸுக்கு வந்தீர்களேயானால் இதுகாலம் நேஷனல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பார்க்கின்ற பொழுது பழங்காலத்தில் உள்ள ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக் லேத்தில் தான் பயிற்சி அளிக்கப்பட்டது. இப்பொழுது இந்த கல்வியாண்டிலிருந்து அவர்களுக்கு கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் லேத் வாங்கி அதில் பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளன. இந்த கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் லேத் அநேகமாக பள்ளிகளில் இருக்காது. சில கல்லூரிகளோடு தொடர்பு கொண்ட பள்ளிகளில் இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் தேசிய மேல்நிலைப் பள்ளியிலே சிட்டி யூனியன் பேங்க் CSR ஸ்கீம் மூலமாக 10 லட்சம் ரூபாய் பெறுமானம் உள்ள ஒரு CNC லேத்தை வாங்கி கொடுக்கின்றார்கள். அவர்கள் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. அதன் மூலமாக ஒரு ப்ரொடக்ஷன் அதையும் செய்ய இருக்கின்றார்கள். எனவே மாணவர்கள் வொகேஷனல் கோர்சஸிலும் சேர்ந்து பயிற்சியினை எளிமையாக பெற்று அதன் மூலமாக கிடைக்கின்ற பயிற்சியின் மூலமாக நேரடியாக வேலைக்கோ அல்லது தான் பெற்ற அறிவை வைத்துக்கொண்டு கல்லூரியில் சென்று அந்த அறிவை மேம்படுத்தி ஒரு என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக வெளியே வந்து பல கம்பெனிகளில் பணிபுரிய வாய்ப்புண்டு என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி.